வணக்கம். இஸ்ரேலோட வெளியுறவு கொள்கையில ஒரு பிரம்மாண்டமான திருப்பம்னே சொல்லலாம். இனி அவங்களுக்கு முக்கியமான பார்ட்னர் அமெரிக்காவோ ஐரோப்பாவோ கிடையாதான், அது இந்தியா. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். வாங்க நேர விஷயத்துக்குள்ள போலாம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இன்னும் 10 வருஷத்துல இஸ்ரேல் முழுமையா தன்னிறைவடைஞ்சிடும். இது சும்மா ஏதோ பேச்சு இல்லைங்க, இது ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பம். அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்ல, கூடவே இன்னொரு பெரிய நியூஸும் வந்துச்சு. நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு போக போறாராம். இது ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா 2 காரணம் இருக்கு. ஒன்னு, 2017க்கு அப்புறம் இப்போதான் அவரே இஸ்ரேல் போறாரு. 2வது, இந்த காசா போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுதான் அவரோட முதல் விசிட். சரி, திடீர்னு ஏன் இப்படி ஒரு பிளான்? ஜீரோ டிபெண்டன்சி, அதாவது யாரையும் சார்ந்திருக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு என்ன நடந்தது? இஸ்ரேல் ஏன் இந்த முடிவை எடுக்கணும்? இந்த கேள்விக்குள்ளதாங்க உலக அரசியலோட அடுத்த கட்டமே அடங்கியிருக்கு. இந்த மொத்த பிளானையும் புரிஞ்சுக்க நம்ம முதல்ல இஸ்ரேலோட ஷூல நின்னு யோசிக்கணும். அவங்க கண்ணுக்கு இந்த உலகம் இப்போ எப்படி தெரியுது? குறிப்பா 2023க்கு அப்புறம் அவங்களுக்கான சீனே எப்படி மாறுச்சுன்னு பாப்போம். முதல்ல காசா போர். இந்த போருக்கு அப்புறம் காலங்காலமா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகள்ல கூட மக்கள் மத்தியில இஸ்ரேலுக்கு இருந்த ஆதரவு பயங்கரமா சரிஞ்சிடுச்சு. இதனால இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, சரி இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா விஷயம் அதோட முடியல. இது வெறும் தற்காலிக பிரச்சனை தான். இதை விட ஆழமான ஒரு நீண்டகால கணக்கு ஒன்று இருக்கு. அதுதான் டெமோகிராஃபிக்ஸ், அதாவது மக்கள் தொகை மாற்றம். இஸ்ரேலோட இந்த மொத்த திட்டத்துக்கும் ஆணி வேற எதுதான்னு சொல்லலாம். சரி, வாங்க கொஞ்சம் நம்பர்ஸ பாப்போம். இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற பூர்வீக பெண்களோட குழந்தை பிறப்பு விகிதம், அதாவது ஃபர்டிலிட்டி ரேட், வெறும் 1.6% தான். ஆனா அதே ஐரோப்பாவுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருந்து குடிபெயர்ந்த மக்களோட ஃபர்டிலிட்டி ரேட் எவ்வளவு தெரியுமா? 2.6%. இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. 1.6%க்கும் 2.6%க்கும் இடையில இருக்கிற இந்த கேப் தான் இஸ்ரேலோட மொத்த ஸ்ட்ராட்டஜியும் மாத்தி அமைச்சிருக்கு. அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, இந்த மக்கள் தொகை மாற்றம் இப்படியே போனா எதிர்காலத்துல ஐரோப்பாவோட அரசியலே மாறிடும். அப்போ அவங்களோட வெளியுறவு கொள்கையும் நமக்கு சாதகமா இருக்காதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்களோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். டெமோகிராஃபி மாறுனா ஓட்டிங் பேட்டர்ன் மாறும். ஓட்டிங் பேட்டர்ன் மாறுனா ஆட்சிக்கு வரவங்களும் மாறுவாங்க. புதுசா வர தலைமுறை அரசியல்வாதிகள் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருப்பாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால இனியும் மேற்கத்திய நாடுகளை நம்புறது ஒரு பெரிய ரிஸ்க், ஒரு சூதாட்டம்னு இஸ்ரேல் முடிவு பண்ணிடுச்சு. சரி, இந்த ரிஸ்க உணர்ந்த இஸ்ரேல் இப்போ அவங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு புது ரூட்டையே பிடிச்சிருக்காங்க. ஒரு தீவிரமான பிளான். அந்த பிளானுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு தான் ஆத்ம நிர்பார். நம்ம இந்திய வார்த்தை தான் இது, அதாவது தற்சார்பு. அடுத்த 10 வருஷத்துல அமெரிக்காவோட உதவியோ வேற எந்த நாட்டோட உதவியோ இல்லாம பொருளாதாரம், ராணுவம் எல்லாத்துலயும் சுயமா நிக்கணும்ங்கிறது தான் அவங்களோட இலக்கு. இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி தான் நிலைமை. ஒரு தட்டுல நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே போற மேற்கத்திய நாடுகள், இன்னொரு தட்டுல ஒரு நிலையான வளரும் சக்தியா இந்தியா. இஸ்ரேல் இப்போ அந்த 2வது தட்டுல தான் தங்களோட எதிர்காலத்தையே வைக்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்ரேல் ஏன் இந்தியாவை பிடிக்குது? இந்த மெகா பிளான்ல இந்தியாவோட ரோல் என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு. ஆனா இஸ்ரேல் குறிப்பா இந்தியாவை தேர்ந்தெடுத்ததுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. இது ஏதோ எதேச்சையா நடந்த விஷயம் இல்ல. இதுல 2 நாடுகளுக்குமே பரஸ்பர நன்மைகள் இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இதுல 3 பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதல் விஷயம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தியாவோட பிரம்மாண்டமான மார்க்கெட்டை யூஸ் பண்ணி அவங்க பொருளாதாரத்தை வளர்த்துக்க முடியும். 2வது ஜாயிண்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், அதாவது 2 நாடுகளும் சேர்ந்து இந்தியாவிலே பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யறது. 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்ட்ராட்டஜிக் டெப்த். அதாவது இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, அவங்களோட ராணுவ சொத்துக்களை இந்தியா மாதிரி ஒரு பெரிய நட்பு நாட்டுல வச்சுக்கிறது அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. இது ஒரு ஒன் வே டிராஃபிக் கிடையாது. இந்தியாவுக்கும் இதனால பல நன்மைகள் இருக்கு. இஸ்ரேலோட அதிநவீன டிஃபென்ஸ் டெக்னாலஜி நமக்கு கிடைக்கும். அந்நிய நேரடி முதலீடு, அதாவது FDI உள்ள வரும். புதுசா நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எல்லாத்துக்கும் மேல ஒரு வலுவான நம்பகமான கூட்டாளி கிடைப்பாங்க. அரசியல் ரீதியா பார்க்கும்போது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் இந்தியாவை ஒரு நிலையான பார்ட்னரை பாக்குதான். மேற்கத்திய நாடுகள்ல அரசியல் காத்து அப்பப்ப திசை மாறும். ஆனா இந்தியாவோட தற்போதைய அரசியல் சூழல் அவங்களோட நலன்களுக்கு நீண்ட காலத்துக்கு ஆதரவா இருக்கும்னு இஸ்ரேல் நம்புறதா சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த புது கூட்டணி உருவாகிறதால என்னதான் நடக்க போகுது? இதோட அர்த்தம் என்ன?
சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு கிளாசிக் வின்-வின் சிச்சுவேஷன். இஸ்ரேல் தன்னோட தற்சார்பு இலக்க அடைய இந்தியா ஒரு நம்பகமான பார்ட்னரா கிடைக்குது. அதே சமயம் இந்தியாவுக்கு டெக்னாலஜி, முதலீடு, ஒரு பவர்ஃபுல் கூட்டாளின்னு நிறைய கிடைக்குது. இந்த கூட்டணி ஆசியா மற்றும் மத்திய கிழக்கோட வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு அரசியலையே மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டது. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். பழைய கூட்டணிகளெல்லாம் கேள்விக்குறியாகி இப்படி புது புது உறவுகள் உருவாகிற இந்த நேரத்துல நாம ஒரு புதிய உலக அரசியல் சகாப்தத்தோட தொடக்கத்தை பார்த்துட்டு இருக்கோமா? இஸ்ரேல் இந்தியா கூட்டணி உலக அரசியலோட போக்கையே அடியோட மாத்துமா?